வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஜாவா பஸ்வேர்ட்ஸ். ஜாவா பஸ்வேர்ட்ஸ்னா என்ன? டோட்டலாக 11 பஸ்வேர்ட்ஸ் இருக்குது ஜாவாக்கானது. அதாவது இந்த வேர்ட்ஸ் தான் ஜாவாவுடைய ஃபீச்சர்ஸை தீர்மானிக்கும். ஸோ அது எப்படி இருக்குது? ஸோ ஜாவாவில் சிம்பிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க, செக்யூர்னு சொல்கிறாங்க, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், டிஸ்ட்ரிபியூட்டட், போர்ட்டபிள், ஹை பர்ஃபார்மன்ஸ், ரோபஸ்ட், மல்டி த்ரெட், இன்டர்பிரிட்டட், டைனமிக். ஸோ இப்படிலாம் ஜாவாவை சொல்கிறாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக ஏன் இதை சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், ஜாவா இஸ் அ சிம்பிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பஸ்வேர்ட் சிம்பிள். Java is a simple programming language. Java is made more clear and adaptable than C++. C++ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். அதை விட ஜாவா ரொம்ப அடாப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஜாவா எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். இந்த பிளாட்ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த பிளாட்ஃபார்மில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ C++ விட ஜாவா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், செக்யூர். ஏன் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப செக்யூர்டுன்னு சொல்கிறாங்க? JVM, அதாவது ஜாவா வர்ச்சுவல் மிஷின்னு சொல்லுவோம், இதோட எக்ஸ்பான்ஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி த பைட் கோட் அண்ட் தேர்ஃபோர் எனி இன்ஃபெக்ஷியஸ் கோட் cannot be executed by JVM. ஜாவா வர்ச்சுவல் மிஷின்னு ஒரு மிஷின் இருக்குது. இந்த மிஷின் என்ன பண்ணுன்னா பைட் கோடை மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். அது என்ன பைட் கோட்? ஒரு கம்பைலர் என்ன பண்ணுன்னா ஒரு சோர்ஸ் கோடை மிஷின் கோடாக மாற்றும். அந்த மாற்றுறதுக்கு இடையில் இருக்கிறது தான் பைட் கோட். ஸோ ஜாவா வர்ச்சுவல் மிஷினால் இந்த பைட் கோடை மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். இப்போது நம்ம வைரஸ் அட்டாக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுவே நம்ம இந்த ஜாவாவில் அந்த எந்த ஒரு இன்ஃபெக்ஷியஸ் கோடுமே கொடுத்தாலும் அதை இந்த ஜாவா வர்ச்சுவல் மிஷின் புரிஞ்சிக்க முடியாது, அதனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணாது. அப்போது இதில் என்ன தான் வைரஸ் கொடுத்தாலும், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் கோடு கொடுத்தாலும் ஜாவா செக்யூர்டாக பார்த்துக்கும். ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷியஸ் கோடு எல்லாமே ஒரு சோர்ஸ் கோட் மிஷின் கோடாக தான் இருக்குமோ தவிர பைட் கோடாக இருக்காது. ஸோ அந்த பைட் கோடை மட்டும் புரிஞ்சுக்கிற தன்மை ஜாவா வர்ச்சுவல் மிஷினுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு இன்ஃபெக்ஷியஸ் கோட், வைரஸ், இன்ஃபர்மேஷன் எது வந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணாது. அதனால் ஜாவா ரொம்ப செக்யூர். நெக்ஸ்ட், ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். இதோட மீனிங் என்னென்னா, இப்போது ஜாவா நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டோம். இந்த ப்ரோக்ராமை ஒரு இடத்துல எழுதிட்டு இன்னொரு இடத்துல இன்னொரு பிளாட்ஃபார்மில் போய் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், ரன் பண்ணலாம். ஸோ ப்ரோக்ராம்ஸ் இன் ஜாவா கேன் பி எக்ஸிக்யூட்டட் ஆன் வெரைட்டி ஆஃப் பிளாட்ஃபார்ம். இது எப்படி சொல்லலாம்னா, ரைட் ஒன்ஸ், ஒரு முறை எழுதிட்டு, ரன் எனிவர், எந்த பிளாட்ஃபார்மில் வேணால் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், எனி டைம், ஃபார் எவர். ஸோ இதுதான் நம்ம பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஜாவா எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் நம்ம கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ கோடிங் மட்டும் இருந்தாலே போதும். ஓகேங்களா? இதுவே C++ல் நம்ம அதுக்குள்ளேயே தான் பண்ணி ஆகணும். ஆனால் ஜாவா அப்படி கிடையாது, எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். நம்ம ஸ்டார்டிங்லேயே ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஊப்ஸ்லேயே படிச்சிருப்போம். எல்லாமே ஆப்ஜெக்ட், ஒரு ஜாவானாலே அது ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எவ்ரிதிங் இன் ஜாவா இஸ் அன் ஆப்ஜெக்ட். Java support various object oriented features. என்னென்ன ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபீச்சர்ஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்? டேட்டா என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்துமே இந்த ஜாவா சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டட். ஜாவா ஏன் டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொல்கிறாங்க? இப்போது ஜாவானால என்னது? ஆப்ஜெக்ட். இப்போது ஒரு இடத்துல ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இன்னொரு கம்ப்யூட்டரில் இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்னுடைய லிங்க் வேணும்னா நம்ம லிங்க் பண்ணிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதனால தான் ஜாவா டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொல்கிறாங்க.
So in Java, two different objects on different computers can communicate with each other. This can be achieved by RMI, அதாவது Remote Method Invocation கான்செப்ட் மூலமா இந்த விஷயத்தை நம்ம அடையலாம். இது எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா இந்த கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷனில், கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து இந்த RMIயை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ஏன் ஜாவா வந்து போர்ட்டபிள்னு கேட்குறாங்க. ஜாவா கம்பைலர் generate the byte code which can be further to obtain the corresponding machine code. எப்பயுமே ஜாவா என்ன பண்ணும், அது ஒரு சோர்ஸ் கோட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது கம்பைலர் என்ன பண்ணுன்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பைட் கோடாக மாற்றும், உடனே அந்த பைட் கோடை மிஷின் கோடாக மாற்றும். ஓகேங்களா? ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இது எல்லாமே நம்ம ஜாவாவில் பயன்படுத்தும். அது எல்லாமே மிஷினை இண்டிபெண்ட்டாக இருக்கும், மிஷினை டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ அதுக்கு மிஷின் கோட்லாம் தேவை கிடையாது. ஸோ எந்த ஒரு வர்ச்சுவல் மிஷினும் அதுக்கு தேவையில்லை. அதனால் வந்து போர்ட்டபிள். ஓகேங்களா? ஸோ டேட்டா டைப்ஸ் நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட், ஹை பர்ஃபார்மன்ஸ். ஏன் ஜாவா வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ்? ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஜாவா லாங்குவேஜ் வந்து ஒரு மிஷின் கோடாக மாற்றுறதுக்கு முன்னாடி பைட் கோடாக இருக்கும். ஸோ பைட் கோடாக இருக்கிறதுனால அந்த பைட் கோடில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிரும், ரொம்ப ஸ்பீடாக, பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். So due to the use of bytecode, the Java has high performance. Robust. Yeah, robust. Java does not support the concept of pointers directly. Robust க்கு என்ன மீனிங் சொல்லலாம்னா ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லலாம். ஏன் ஜாவா ரொம்ப ஸ்ட்ராங்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது Java does not support the concept of pointers directly. This make it impossible to accidentally reference memory that belongs to other programs or kernel. இப்போது C++ல என்ன பண்ணலான்னா அதே ப்ரோக்ராமில் கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? அதனால் நம்மளுக்கு அங்கே பாயிண்டர்ஸ்லாம் பயன்படுத்துவோம். ஸோ அட்ரஸ்லாம் மாறாது. ஸோ மிஷின் கோடுக்கு சேம் அட்ரஸே இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு மிஷினு, ஒரே ஒரு அட்ரஸ்ஸு, அங்கே இருக்கிற பாயிண்டர்ஸை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த ஜாவா என்ன பண்ணுன்னா இங்கே பிளாட்ஃபார்ம்லேயும் தேவை, வேறு பிளாட்ஃபார்ம்லேயும் அது எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ வேறு பிளாட்ஃபார்ம் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ம பாயிண்டர்ஸ் பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மிஷினுக்குமே வந்து பாயிண்டர்ஸ் பயன்படுத்தும் போது அட்ரஸ் மாறி போய்டும். ஸோ இன்னொரு பிளாட்ஃபார்மில் எடுத்துகிட்டு போய் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போது அவுட்புட் வராது. ஏன்னா நம்ம பாயிண்டர்ஸை பயன்படுத்த முடியாது, ஏன்னா அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு மிஷினுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், இன்னொரு மிஷினுக்கு இன்னொரு அட்ரஸ் இருக்கும். ஸோ அதனால் ஜாவாவில் வந்து பாயிண்டர்ஸை பயன்படுத்த முடியாது. ஏன்னா different address for different machines. Next, multi-threaded. Java support multi-threaded programming, which allow a programmer to write such a program that can perform many tasks simultaneously. இப்போ ப்ரோக்ராம் நிறைய தனித்தனியாக பிரித்து எழுதுகிறாங்க, அது எல்லாமே ஒரே டைமில் எக்ஸிக்யூட் ஆகணும் சைமுல்டேனியஸில். ஸோ அது ஜாவாவில் முடியும். அதை தான் நம்ம ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். தேவைக்கேற்ப அந்த ஆப்ஜெக்டை பயன்படுத்தி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரே டைமில் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மல்டி த்ரெட்டட். நெக்ஸ்ட், இன்டர்பிரிட்டட். ஜாவா இஸ் எ லாங்குவேஜ் விச் கேன் பி கம்பைல்டு ஆஸ் வெல் அஸ் இன்டர்பிரிட்டட். கம்பைல்டுனா என்ன, இன்டர்பிரிட்டட்னா என்ன? கம்பைல்டுனா ஒட்டுமொத்த ப்ரோக்ராமையும் படிச்சுட்டு அதில் என்ன எரர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டை சொல்லும். இன்டர்பிரிட்டர் என்னதுன்னா ஒவ்வொரு லைனாக படித்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா, எரர் இருக்கான்னு செக் பண்ணி சொல்லும். அப்போது ஜாவாவில் வந்து கம்பைலும் பண்ண முடியும், இன்டர்பிரிட்டேஷனும் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், லாஸ்ட் பஸ்வேர்ட், டைனமிக். டைனமிக் என்னது? நம்ம டைனமிக்கலின்னு சொல்லுவோம், ஒரு வேர்டு யூஸ் பண்ணும். அதாவது அந்த டைம்லேயே, மூவிங்லேயே. அது என்ன மூவிங்லேயே? ஜாவா இஸ் கேப்பபிள் ஆஃப் டைனமிக்கலி லிங்கிங் நியூ கிளாஸ், லைப்ரரி, மெத்தட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு கேம் விளையாடுறோம், அந்த கேமில் எனக்கு ஒரு கோட் வேணும், சீட் கோட் வேணும்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் அனிமேஷன்ஸ்லாம் நடக்கும், ஹெலிகாப்டர்லாம் பறந்து வருதுன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு இந்த இடத்துல ஹெலிகாப்டர் வந்து கீழே வந்து இறங்கணும். இந்த மாதிரி நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து அந்த டைமில் கொடுப்பேன் கேம் விளையாடும் போது. ஓகேங்களா? அதுதான் நம்ம டைனமிக்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைனமிக்கில் என்னது? தேவைக்கேற்ப, அந்த டைம் தேவைக்கேற்ப இந்த ஜாவா என்ன பண்ணணும்னா தேவையான லைப்ரரிஸை கூப்பிட்டுக்கும், மெத்தட்ஸை வாங்கிக்கும், ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கும்.
ஸோ ஜாவா ஆல்சோ சப்போர்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டன் இன் C அண்டு C++. இப்போ சிலையும் C++லையும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஜாவாவில் சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சேர்ந்தது தான் ஜாவா. ஸோ இவ்வளவு பஸ்வேர்ட்ஸை நம்ம பயன்படுத்துவோம் ஜாவா. பஸ்வேர்ட்ஸ்னால் நம்ம கூப்பிடுவோம் ஜாவா. இப்போ ஒரு பசங்களை எப்படி கூப்பிடுவோம், இந்த பையன் நல்ல பையன், நல்லா படிப்பான், ஒழுக்கமாக இருப்பான், இந்தமாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதேமாதிரி ஜாவாவுக்கு சொல்கிறது தான் இதெல்லாம். ஜாவா வந்து டைனமிக்கு, அது வந்து ரோபஸ்ட்டு, செக்யூர், இந்த மாதிரி சொல்கிறோன்னே இதுதான் ஜாவா பஸ்வேர்ட்ஸ். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். 1 by 1 எடுத்துக்கோ. Java buzzwords: simple, secure, platform independent, object oriented, distributed, portable, high performance, robust, multi-threaded, interpreted, and last one dynamic. ஸோ உங்களுக்கு இந்த ஜாவா பஸ்வேர்ட்ஸ் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.